Hi friends, welcome to LM Text Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க ஹோம் டாப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ பிஃபோர் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டாஸ் இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். சோ இதுக்காக அப்படினா சோ இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சேஞ்சஸ் எங்க நடக்குது எப்படி நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுக்காக சோ இப்போ நம்ம என்ன குரூப் பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா சோ செல்ஸ் அப்படிங்கற குரூப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆன இன்சர்ட் அப்படின்றது. So in insert la paatha appadina so insert cells insert sheet then paatha appadina so insert pannadhukku columns இந்த மாதிரியான நமக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு செல்லில் இன்சர்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து 45 அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்சர்ட்னு கிளிக் பண்ணேன்னா ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா 45க்கு முன்னாடி எனக்கு ஒரு செல் இன்சர்ட் ஆகிருக்கு. தென் அங்கே இருந்த கண்டென்ட் வந்து எனக்கு பேக்கில் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம்னா இன்சர்ட் அப்படின்போம். ஸோ இந்த கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இன்சர்ட் செல்லுன்னு கிளிக் பண்ணோம்னா எனக்கு இப்போ ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேப்பில் பார்த்தோம்னா எனக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு செல் இன்சர்ட் ஆகணும். ஓகே, பட் அதுக்கு பின்னாடி இருக்க கண்டென்ட்லாம் எனக்கு எப்படி மூவ் ஆகணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்சர்ட் ஆகும்போது அதோட செல்ஸ் வந்து எனக்கு டவுன் ஆகும். ஒன்று இல்லை எனக்கு செல் இன்சர்ட் ஆகணும் பட் வந்து என் கண்டென்ட்லாம் ரைட் சைடு மூவ் ஆகணும் அப்படின்னா நான் இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் ரைட் சைடு சூஸ் பண்ணிட்டு ஓகேன்னு தரேன். எனக்கு இப்போ இங்கே வந்து ரைட் சைடு இன்சர்ட் ஆயிருக்கு, கண்டென்ட் எனக்கு ரைட் சைடு மூவ் ஆயிடுச்சு. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இன்சர்ட்லேயே பார்த்தோம்னா ரோ. ஸோ இப்போ எனக்கு ஒரு என்டையர் ரோவுமே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்டையர் ரோன்னு கிளிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ பிஃபோர் அதுக்கு முன்னாடி ஒரு ஷீட் ஃபுல்லாக எனக்கு இந்த இடத்துல ஒரு என்டையர் ரோவுமே எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆகும். தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்சர்ட்லேயே காலம் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ன்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து காலம்னு சூஸ் பண்ணிட்டு ஓகேன்னு தரேன். ஹெச் அதாவது 343 அப்படின்ற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பிஃபோர் எனக்கு ஒரு காலமே எனக்கு ஆட் ஆகும் ஷீட்டில் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஒரு 4 வேஸில் இன்சர்ட் பண்ண முடியும். ஒன்று பார்த்தோம்னா ஸோ பர்டிகுலராக ஒரு செல்லை மட்டும் இன்சர்ட் பண்ண முடியும். தென் வந்து ரோ இன்சர்ட் பண்ணலாம், தென் காலம் இன்சர்ட் பண்ணலாம். இதுவே எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பர்டிகுலராக எனக்கு ஒரு ஷீட் வேணும். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக ஒரு புக்கில் 3 ஷீட் இருக்கும். எனக்கு 4வது ஒரு ஷீட் வேணும் அப்படின்னா ஸோ இன்சர்ட்டில் இன்சர்ட் ஷீட் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து கீழே இன்னொரு ஷீட் நமக்கு ஆட் ஆகும். ஸோ அங்கேருந்து நம்ம கிளிக் பண்ணி ஷீட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ ஸ்டேட்டஸ் பாரில் நமக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்மளால் ஷீட்டை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெலீட் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து எத்தனை வேலை செல்ஸை ஷீட்ஸை ரோஸை இன்சர்ட் பண்ணமோ ஸோ அத்தனை வேஸையும் நம்மளால் டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள் டெலீட் செல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். சேம் அதே 4 ஆப்ஷன் நமக்கு இங்கே டெலீட்க்கு காமிக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு டெலீட் ஆனதுக்கப்புறமேட்டு என்னோட செல்க்கு பின்னாடி இருக்க கண்டென்ட்ஸ் என்ன ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்றது தான் எனக்கு இங்கே. ஸோ டிஃபால்ட்டாக டெலீட் ஆனதும் அதுக்கு பின்னாடி இருக்க கண்டென்ட்லாம் எனக்கு டாப்பில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ டெலீட்டில் செல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். ஸோ எனக்கு செல் டெலீட் ஆகணும், ஆனால் வந்து அதோட கண்டென்ட்லாம் எனக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும். பாருங்கள் எனக்கு இந்த இடத்துலேருந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. இதுவே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பர்டிகுலராக ஒரு என்டையர் ரோ டெலீட் பண்ணணும், காலம் டெலீட் பண்ணணும்னா சேம் இதே ஆப்ஷன் தான். ஸோ பாருங்கள் 23 அப்படின்ற செல் வேல்யூ சூஸ் பண்ணிட்டு இப்போ என்டையர் ரோன்னு தரேன். எனக்கு அந்த இடத்துல என்டையர் ரோமே எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஹெச் அப்படின்ற காலத்தில் என்னோட கர்சர் இருக்குது. டெலிட் ஷீட் காலம்னு கிளிக் பண்ணால் ஸோ அந்த இடத்துல எனக்கு அந்த ஷீட்டில் இருக்க காலம் இல்லை. ஓகேங்களா? பட் ஹெட்டிங் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஷீட்டை பர்டிகுலராக டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ டெலிட் ஷீட் அப்படின்றது. ஸோ பாருங்கள் டெலிட் பண்ணதுக்கு முன்னாடி மட்டும் எனக்கு பிஃபோர் ஒரு மெசேஜ் கேட்கும். ஸோ இப்போ ஷீட் 1 தான் கண்டிப்பாக டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட்னு கொடுத்தா எனக்கு டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ எனக்கு கண்ட்ரோல் விசிட் ஸோ என்னோடய டேட்டா என்னோடய ஷீட் ஃபுல்லாகவே எனக்கு இப்போ டெலீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேட் அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் டைப் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படின்றது. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படின்னு இங்கே நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் இது எந்த செல் வேல்யூவில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ E6 அப்படின்ற செல் வேல்யூவில் இருக்குது. ஆனால் பார்த்தோம்னா இது வந்து F6 அப்படின்ற செல்லையும் கொஞ்சம் எனக்கு ஹைட் பண்ணுது. இதில் கண்டென்ட் இல்லாத வரைக்கும் ஓகே. இப்போ ஏதாவது கண்டென்ட் தரேன். ஸோ எல்லாம் டெக்ஸ்ட் அப்படின்ற கண்டென்ட்டே தரேன். இப்போ பார்த்தோம்னா ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டில் டீட்டெயில்ஸே எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா ஸோ எஃப்பில் இருக்க வேல்யூ தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டென்ட் ஹைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹைட் ஆகக்கூடாது, எனக்கு வந்து இதோட ஹைட்டு வித்து இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஸோ நம்ம ஃபார்மேட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரோ ஹைட் அப்படின்றது. ஸோ ரோ ஹைட் பார்த்தோம்னா ஸோ டிஃபால்ட்டாக 15 அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து சின்னதாக இருக்குது, என் கண்டென்ட்க்கு சைஸ் பத்தலை, அதனால் வந்து ஒரு 30 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஓகேன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது வந்து இப்போ 30 சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னுமே பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ரோ ஹைட்டில் போயிட்டு ஸோ வந்து இப்போ ஒரு 55 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஓகேன்னு தாங்க. ஸோ ரோவோட ஹைட் நமக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா?
தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட் அப்படின்னா ஸோ கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ காலம் வித் அப்படின்றது. ஸோ காலம் வித்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக 8.43 அப்படின்ற வேல்யூவில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 15 அப்படின்னு தந்துட்டு இப்போ ஓகேன்னு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காலம் ஃபுல்லாகவே எனக்கு அதோட சைஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஐ மீன் வித் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ ஃபிட் காலம் வித் அப்படின்றது. ஸோ காலம்க்கு ஏற்ற மாதிரி இது எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆயிரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிஃபால்ட் வித் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ஷீட் ஃபுல்லாகவே 8.43 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ 10 அப்படிங்கிறது எனக்கு காமனாக வேணும் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த ஷீட் ஃபுல்லாகவே ஒவ்வொரு காலத்தோட வேல்யூமே எனக்கு 10 அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹைட் அண்ட் அன்ஹைட் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரோவை எனக்கு இப்போ ஹைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே சில நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்டிகுலராக இப்போ வந்து எனக்கு இந்த ரோ 4 அப்படிங்கிறது எனக்கு தெரியக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரோ இருக்குது பார்த்தீங்களா, ரோ ஹெட்டிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஹைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அகைன் இதை உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் அங்கேயே ரோ ஹெட்டிங் மேலே போய் வச்சுட்டு அன்ஹைட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஷோ ஆகும். பட் நீங்கள் டூல் யூஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஃபார்மேட்டில் வந்துட்டு ஸோ எந்த செல்லை ஹைட் பண்ணுமோ அந்த ரோவையோ இல்லை காலத்தையோ இல்லை செல்லையோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் என்கிட்ட ரோவே சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹைட் ரோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து ஹைட் ஆயிடுச்சு. 1 2 3 வரைக்கும் தான் இருக்குது, 4 அப்படின்றது உனக்கு இந்த இடத்துல கிடையாது. ஸோ இப்போ எனக்கு ஹைடாக வந்து திரும்ப ஷோ ஆகணும் அப்படின்னா ஸோ ஹைட் அண்ட் அன்ஹைடுக்கு போயிட்டு இப்போ நம்ம என்னத்தை ஹைட் பண்ணோம், ரோவை தான் ஹைட் பண்ணோம். ஸோ இப்போ அன்ஹைட் ரோ அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஹைடானது ஷோ ஆயிடும். தென் இப்போ நான் ஒரு காலம் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப காலத்தை ஹைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் டிஇயில் எஃப் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு காலம் அகைன் ஷோ ஆகணும்னா ஸோ ஃபார்மேட்டில் ஹைட் அண்ட் அன்ஹைட் ஆப்ஷனுக்கு போயிட்டு அன்ஹைட் காலம் அப்படின்றத நான் சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸை இல்லை ரோஸ் அண்ட் காலத்தை ஹைடும் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப அன்ஹைடும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காகன்னு பார்த்தோம்னா ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஷீட்டையும் நம்மளால் ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள் ஹைட் ஷீட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு ஷீட் 2 அப்படின்றதே ஒன்றும் இல்லை, ஷீட் 3 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஷீட் 1 டெலீட் பண்ணிட்டோம், ஷீட் 2 நம்ம ஹைட் பண்ணிட்டோம். இப்போ அகைன் எனக்கு ஷீட் 2 வேணும் அப்படின்னா அன்ஹைட் ஷீட் அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் என்னோடய ஷீட்டோட நேம் எனக்கு ஷோ ஆகுது. ஸோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஷீட்டை நான் எடுத்துக்கவும் முடியும். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரீநேம் ஷீட் அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஷீட் 2ல் தான். இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற நேம்க்கு இதை மாற்றணும். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற நேம். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டு இந்த மாதிரி நேம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டூல் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ என் ஷீட் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நமக்கு ரீநேம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி நேம் மாற்றிக்கலாம். தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபார்மேட்டில் இருக்க மூவ் ஆர் காப்பி ஷீட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ ஷீட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நான் வேறு எங்கேயாவது மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எப்படி மூவ் ஆகணும், இல்லை எனக்கு வந்து மூவ் ஆகும்போது கிரியேட்டிவ் காப்பி ஆகணுமா அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷீட் 7க்கு இப்போ நான் காப்பி க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படின்றது இங்கேயும் இருக்குது. ஸோ ஷீட் 7க்கு பக்கத்துலேயும் எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படியும் மூவ் பண்ணலாம், இல்லை காப்பி பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் இப்படி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கனாலும் இது உங்களுக்கு மூவ் ஆகும். இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை காப்பி கூட பண்ணிக்கலாம். தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேப் கலர் அப்படின்றது. ஸோ டேப் கலர் அப்படின்றது இங்கே பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயிலுக்கு இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நேம்ன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸோ கலரை செட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு டார்க்னஸ் கலர் கொடுக்குறேன். ஸோ அந்த ஷீட்டுக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா ஸோ கலர் அப்ளை ஆகுது. இதுவே உங்களுக்கு வந்து மோர் கலர்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ மோர் கலர்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம ஷீட் நேமுக்கு பின்னாடி கலர்ஸ் அப்ளை ஆகும். அதை தான் வந்து நம்ம டேப் கலர் அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நடுவில் வந்து யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக இந்த சிஸ்டம் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா தெரியாமல் யாராவது வந்து டேட்டாஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் நமக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டேட்டாஸ் வந்து ஆன்லேயே இருக்கணும், ப்ரொடெக்டும் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ப்ரொடெக்ட் ஷீட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. பாஸ்வேர்ட் டு அன்ப்ரொடெக்ட் ஷீட், அதாவது பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு நம்மளால் ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பாஸ்வேர்ட் தரேன். ஸோ 1 2 3 4 அப்படின்றது உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இப்போ ப்ரொடெக்ட் ஷீட்னா என்டையர் ஷீட்மே நமக்கு ப்ரொடெக்ட் ஆகிடும். ஸோ இதில் யூசர்ஸை வந்து சில சேஞ்சஸ் மட்டும் அலோவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் செல்லை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நான் இப்போ அலோவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பிஃபோர் கர்சர் எங்கே இருந்ததோ அங்கே தான் ஃபார்மேட் பண்ண முடியும். இப்போ நமக்கு H14 நமக்கு கர்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸரை அலோவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தேங்க. அகைன் ரீஎன்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். ஸோ என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அகைன் அதை ரீஎன்டர் கொடுக்கணும். ஓகேன்னு கொடுத்தோமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோட டேட்டா ப்ரொடெக்டில் இருக்குது. பட் ஸோ H14 மட்டும்தான் எனேபிள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மீதி இடத்துல நான் டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் காமிக்கும். ஸோ என்னால் எந்த இடத்துலையுமே டைப் பண்ண முடியாது. இதுவே நான் H14 கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இதெல்லாம் ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். செல்ஃப் ஃபார்மேட் நான் கொடுத்துருந்தேன். ஸோ செல்ஃப் ஃபார்மேட்ஸ் என்னால் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்க முடியும். பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான அந்த டூல்ஸும் நமக்கு ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இதை நான் அகைன் அன்ப்ரொடெக்ட் பண்ணி நார்மலாக எடிட் பண்ணணும் அப்படின்னா அகைன் சேம் அதே டூலுக்கு போயிட்டு அன்ப்ரொடெக்ட்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லும். 234 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஓகேன்னு தரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா டூல்ஸுமே நமக்கு இந்த இடத்துல எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எந்த வார்னிங் மெசேஜஸும் காமிக்காது. இப்போ நம்மளால் தாராளமாக டைப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாக் செல்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நான் H14 அப்படின்ற செல்லை லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாக் செல் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா லாக் செல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னோட ஷீட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து 1234 அப்படின்ற ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு தென் ஓகே. ஸோ ஓகே அப்படின்னு தரேன். தென் அகைன் 1234 ரீஎன்டர் பாஸ்வேர்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்னால் இந்த இடத்துல என்னோட ஷீட் நான் எந்த செல்ஸை செலக்ட் பண்ணணும் அந்த செல்ஸை மட்டும் என்னால் எடிட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ப்ரொடெக்ட் செல் அப்படின்றது. ஸோ மற்ற செல்ஸ்லாம் என்னால் டைப் பண்ண முடியாது. நான் என்ன செல்ஸை வந்து லாக் பண்ணியிருந்தனோ அந்த செல் பார்த்தீங்க அப்படின்னா அன்ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஸோ நான் லாக் பண்ண செல்ஸில் மட்டும் என்னால் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் இதை அன்ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ சேம் ஃபார்மேட் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இதை பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை அன்ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் செல்ஸ் டூலை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம செல்ஸோட ஃபார்மேட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துல நமக்கு ப்ரிவியூ ஷோ ஆகும். ஸோ இட்டாலிக் இல்லை ஃபாண்ட் சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கலர்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு அந்த கண்டென்ட் நம்ம ஃபார்மேட் பண்ணாமலே நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் எம்டி செல்ஸில் டைப் பண்ணிவிட்டும் செய்யலாம். இல்லை அப்படின்னா டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம போய் ஃபார்மேட்டில் நம்ம செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மேட் அப்படின்ற டூல். ஸோ இதை நீங்களும் ஒன் பை ஒன்னாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.